அனைவருக்கும் அன்பான வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கதையலை. வாசிப்பவர் ஹேமலதா ஜெகநாத். திரு கீவா ஜெகநாதன் எழுதிய பாரிவேள். மனமுயற்சி. பரம்பு நாட்டை விட்டு பாதுகாப்பான இடத்திற்கு பாரி மகளிரை அழைத்துச் சென்றார் கபிலர். அவருக்கு இப்போது ஒரே ஒரு கடமைதான் முன்னின்றது. அந்த 2 பெண்களையும் தக்க கணவருக்கு மணம் செய்து கொடுத்துவிட்டால் அப்பால் இவ்வுலகில் வாழ வேண்டிய அவசியம் அவருக்கு இராது. பாரி இல்லாத உலகத்தில் வாழ அவர் விரும்பவில்லை. ஆகவே யாருக்கு அப்பெண்களை மணம் செய்து கொடுப்பது என்ற ஆராய்ச்சியே அவருக்கு பெரியதாயிற்று. தமக்கு தெரிந்தவர்களைப் பற்றியெல்லாம் நினைத்து பார்த்தார். அறிந்தாரிடமும் கேட்டு தெரிந்து கொண்டார். விச்சி என்ற மலைக்கு தலைவனாக இருந்த விச்சிக்கோன் என்னும் சிற்றரசனை பற்றி கேள்வியுற்றார். விச்சி மலை நல்ல வளமுடையது என்பதை அவர் முன்பே அறிவார். ஆதலின் அவனை அணுக எண்ணினார். பாரியின் மகளிரை அழைத்துக்கொண்டு விச்சி மலைக்கு சென்றார். பலமுறை வேண்டிய பின்னர் வருவதற்குரிய அந்த பெரும் புலவர் தன்னை நாடி வந்ததனை அறிந்து விச்சிக்கோன் வியந்தான். அன்புடன் வரவேற்றான். பாரிவேளை வஞ்சனையால் யாரோ கொன்றனர் என்ற செய்தியை அவன் அறிந்திருந்தான். கபிலரை கண்டு வணங்கி இருக்கச் செய்தான். அவருடன் வந்திருந்த பெண்களை பார்த்தான். அப்போது தாம் வந்த காரியத்தை கபிலரே சொல்லத் தொடங்கினார். பெரும் புலவராதலின் தம் கருத்தை பாட்டாகவே சொல்லலானார். விச்சிக்கோவின் மலைவளத்தை முதலில் எடுத்துரைத்தார். நின் மலையில் குளிர்ந்த சாரலில் பலாமரங்கள் ஓங்கி வளர்ந்திருக்கின்றன. பச்சை பசேல் என்று தழைத்த இலைகளும் கண்டால் நாவில் நீர் ஊறச் செய்யும் கனிகளும் அவற்றில் நிறைந்துள்ளன. பலாப்பழத்தை அங்குள்ள ஆண் குரங்கு பறித்து உண்டு அதன் சுவையை உணர்கிறது. உடனே தன் மனைவியாகிய மந்திக்கும் கொண்டு போய் அதனை அழித்து உண்ணச் செய்து மகிழ்கிறது. அப்பால் மலையின் உச்சிக்குப் போய் அங்கே உள்ள மூங்கிலில் அவ்விரண்டும் துயில்கின்றன. இத்தகைய காட்சிக்கு இடமான மலையை உடையவனே! பனிவரை நிவந்த பாசிலை பலவின் கனி கவர்ந்து உண்ட கருவிரர் கடுவன் செம்முக மந்தியோடு சிறந்துசேன் விளங்கி மழைமிசை அறியா மால்வரை அடுக்கத்து கழைமிசை துஞ்சும் கல்லாக வெற்ப. பிறகு அவனுடைய வேலையும் யானையையும் அணிகலனையும் பாராட்டினார். பகைவருடைய உடலின் இனத்தை தின்று கழித்த நெருப்பு போல பளபளக்கும் இலையுடைய நெடிய வேலையும் போர்க்களத்தை தன் ஆற்றலால் தன்னுடைய தாக்கிக் கொண்டு சீரும் எதற்கும் அஞ்சாத கடுமையுடைய யானையையும் ஒளிவிடும் மணிகளை பதித்துச் செய்த வளைந்த அணிகலன்களையும் பெற்ற விச்சிக்கோவே! நிலம் தின்று செருக்கிய நெருப்புத்தலை நெடுவேல் களம் கொண்டு கனலும் கடுங்கண் யானை விளங்குமணி கொடும்பூன் விச்சிக்கோவே! பின்பு பாரி மகளிரை இன்னார் என்று கூறினார். இவர்கள் யார் தெரியுமா? எப்போதும் அலங்கரித்து வைத்தாற்போல் மலர்களை பெற்று விளங்கும் முல்லை கொடியானது புலவர்களைப் போல நாவில் தழும்பு உண்டாகும்படி பாடாவிட்டாலும் அதன் தளர்ந்த நிலையை நோக்கி ஒலிக்கும் மணியையுடைய என் தேரை இது கொழுக்கொம்பாக கொள்ளட்டும் என்று கொடுத்தவன் பரவிய புகழை உடையவனாகிய பாரி. அவனுடைய மகளிர் இவர்கள். இவரே பூத்தலையரா புனைகொடி முல்லை நாத்தழும்ப இருப்ப பாடாதாயினும் கரங்குமணி நெடுந்தேர் கொள்க எனக் கொடுத்த பரந்தோங்கு சிறப்பீர் பாரி மகளிர். பிறகு தாம் வந்த காரியத்தை தெரிவித்து பாட்டை முடித்தார். சினத்தார் செய்யும் போரில் அடங்காத பகை மன்னரை அடக்கும் ஆற்றலையும் என்றும் குறையாத விளைவையுடைய நாட்டையும் உடையவனே! நான் இப்போது பரிசிலனாக வந்திருக்கிறேன். ஆதலின் கேட்டதை கொடுக்க வேண்டும். நான் அந்தணன். இந்த காரியத்துக்கு தூது வரும் தகுதி உடையவன். நீயோ யார் யாரை எப்படி வணங்கச் செய்ய வேண்டுமோ அப்படி அடக்கும் வாழ்வீரன். ஆதலின் இப்பெண்களுக்கு ஏற்ற கணவன். உனக்கு நான் இவரை மணம் செய்து கொடுக்க எண்ணுகிறேன். நீ கொள்வாயாக. யானே பரிசிலன், மண்ணும் அந்தணன். நீயே வரிசையில் வணக்கும் வாழ்மேம் படுனன். நினைக்கியான் கொடுப்ப கொன்மதி. சினப்போர் அடங்கா மன்னரை அடக்கும் மடங்கா விளையுள் நாடு கிழவோயே! கபிலர் இதை கூறியவுடனே விச்சிக்கோன் அப்படியே ஆகட்டும் என்று சொல்லவில்லை. சற்றே யோசித்தான். என்ன யோசிக்கிறாய் என்று கேட்டார் கபிலர். மூவேந்தரும் பாரி மகளிரை விரும்பி போர் செய்ததை அவன் அறிந்தவன். அவரை தான் மணந்து கொண்டால் அந்த மன்னர்களின் பகை தனக்கு நேருமோ என்று அவன் அஞ்சினான். அதனால் தன் வாயிலை தேடி வந்தும் திருமகளைப் போன்ற அந்த அழகிகளை மணக்கும் துணிவு அவனுக்கு உண்டாகவில்லை. தன் கருத்தை குறிப்பாக கபிலருக்கு தெரிவித்தான். காதல் செய்து மனம் புரிய வேண்டிய அக்கண்ணியரை வற்புறுத்தி ஒருவனுக்கு அளிக்க கபிலருக்கு மனமில்லை. மேலொன்றும் பேசாமல் அவர் பாரி மகளிரையும் அழைத்து கொண்டு விச்சிக்கோனிடம் விடை பெற்று கொண்டு புறப்பட்டார். மூவேந்தர்கள் பாரியினிடம் தூதுவிட்டு மணக்க விரும்பிய பெண்கள் அவர்கள். அறிவிலும் பண்பிலும் மிக மிகச் சிறந்தவர்கள். அவர்களை முடிமன்னர்களுக்கு கொடுக்க மாட்டேன் என்று மறுத்தான் பாரி.
இப்போதோ கபிலர் தாமாக ஒருவனை நாடிச் சென்று இவர்களை மணந்து கொள் என்று சொன்னார். அவன் மாட்டேன் என்கிறான். விதியின் விளையாட்டை என்னவென்று சொல்வது? தமிழுலகம் போற்றும் கபிலர் விருப்பத்தை அறிந்தும் மறுக்கத் துணிந்தான் விச்சிக்கோன். இதைவிட அப்புலவர் பெருமானுக்கு வருத்தத்தை தருவது வேறு என்ன வேண்டும்? உலகம் பொல்லாதது, இதில் இனி நாம் மானத்துடன் வாழ முடியாது என்ற எண்ணமே அவர் உள்ளத்தில் மேலோங்கி நின்றது. மறுபடியும் யாரை நாடுவது? இதுவே கபிலருடைய கவலையாகிவிட்டது. பெண்ணை பெற்ற தந்தைக்கு கூட இல்லாத கடமையுணர்ச்சியும் ஏக்கமும் அவரிடம் குடிகொண்டன. ஹொய்சால வம்சத்தில் பிறந்தவனும் வேள் எவ்வி என்ற வள்ளலின் வழிவந்தவனுமாகிய இருங்கோவேள் என்ற குறுநில மன்னன் மணமாகாதவன் என்று தெரிய வந்தது. அவனை அணுகி தம் கருத்தை அறிவித்து பாரி மகளிரை இல்வாழ்க்கையில் புகுத்தலாம் என்று எண்ணி புறப்பட்டார். இருங்கோவேள் அரையம் என்னும் மலையை நடுவிலே கொண்ட நாட்டையுடையவன். பாரி மகளிரையும் அழைத்துக்கொண்டு கபிலர் அவன் இருக்கும் இடத்தை அடைந்தார். இவர்கள் தன்னுடைய நாடு ஊர்களையெல்லாம் புலவருக்கும் பாணருக்கும் அளித்து தேரை முல்லைக்கு அளித்த பாரிவேளின் மகளிர். யான் இவர்களின் தந்தைக்கு தோழன். இவர்களை என் மகளிராகவே ஏற்றுக்கொண்டிருக்கிறேன். அந்தன புலவனாகிய யான் இவர்களுக்குரிய மணாளனை தேடி வந்திருக்கிறேன். துவார சமுத்திரத்தை ஆண்ட மன்னர் வழி வந்தவன் நீ. வேளிர்களுக்குள் சிறந்த வேள். யான் இவர்களை மனம் புரிந்து தருகிறேன். இவர்களை நீ உன் மனைவியராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவனிடம் சொன்னார். அவன் அவர் சொன்னதை பணிவாக கேட்கவில்லை. அவர்கள் கிடைத்ததற்கு அரியவர்கள் என்பதை எண்ணவில்லை. எங்கோ பிறந்து வளர்ந்த பெண்களை ஒரு தொடர்பும் இல்லாத நீர் கொணர்ந்து தர நான் மனம் செய்து கொள்வதாவது என்று இழிவு குறிப்பு தோன்ற பேசினான். யாருடைய வாயிலுக்கும் சென்று எனக்கு இன்னது வேண்டும் என்று கேட்டறியாத கபிலர் அங்கே வாய் திறந்து தம் விருப்பத்தை சொல்லியும் இருங்கோவேள் கேட்கவில்லை. விச்சிக்கோன் அந்த பெண்களை மணக்க மறுத்த போதே அவருக்கு மிக்க வருத்தம் உண்டாயிற்று. அவன் தக்க காரணத்தை கூறினான். இங்கே இருங்கோவளோ எடுப்பாக பேசினான். இவனை குறை கூறி பயனில்லை. நாம் வலிய வந்தது பிழை என்று தம்மைத்தாமே அப்புலவர் பெருமான் நொந்து கொண்டார். பாரியை பிரிந்து இடிந்து போன அவர் நெஞ்சம் இப்போது சிதறியது. கோபமும் உண்டது. புலவர்களை புறக்கணிப்பதனால் என்ன கேடு உண்டாகும் என்பதை நீ உணரவில்லை. உன்னுடைய குலத்தில் முன்பு ஒருவன் கழாத்தலையார் என்ற புலவரை இகழ்ந்தான். அதனால் அவன் மயங்கி மாய்ந்தான். அவனுடைய அரையம் என்ற நகரும் அழிந்தது. உங்கள் குலத்தில் அப்படி ஒருவன் இருந்ததை நினைக்காமல் எவ்வி என்பவன் பிறந்த குலமாயிற்றே என்று எண்ணி வந்தேன். நான் தெரியாமல் வந்துவிட்டேன். நான் சொன்னவற்றை பொறுத்துக்கொள். இதோ புறப்படுகிறேன். உன் வேல் வெல்லட்டும் என்று சொல்லிவிட்டு திரும்பி பாராமல் அவ்விடத்தை விட்டு அகன்றார். தொடரும். கதையலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோடும் உறவினர்களோடும் பகிர்ந்துக்கோங்க. நன்றி.